திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி மதிமுக சார்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்களவை உறுப்பினர் துரை வைகோ மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் வைகோ பேசிய போது, எந்த தடையையும் பொருட்படுத்தாது மதிமுக பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றும், டாக்டர் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் திறந்து வைக்க காரணமாக இருந்தது மதிமுக என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்ட நிலையில் சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு மத்திய அரசு இடையில் நிற்பதுதான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றிக்கு மதிமுக உழைக்கும் என்றும் கூறினார். தம்பிமார்களே, உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும். 67 தேர்தல். அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும். அதற்காக பணியாற்றுங்கள் என்று கூறினாரே, அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில், உங்களுடைய நெஞ்சு ஆழத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான, பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார். சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டார்.